வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியால கௌதம் கம்பீரை போட்டு நெட்டிசன்ஸ் போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோக்கோ ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களே, அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் அந்த ஒரு டிசிஷன் எடுக்கல. லைக் செலக்டர்ஸும் சரி, கௌதம் கம்பீருமே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் கிட்ட சொல்லிருக்கலாம். லைக் நாங்க யங்ஸ்டர்ஸ் நோக்கி போக போறோம், ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்களும் ஃபார்ம்ல இல்ல, அதனால கொஞ்சம் வழி விடுங்கன்ற மாதிரியும் சொல்லிருக்கலாம்ன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வரதுனால கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் they are not happy. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. அதாவது ரோஹித் சர்மா, விராட் கோலியுமே அவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் ஆனாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு லெவல்ல முடிச்சிருக்காங்க சூப்பரா. சோ அதுக்கு நம்ம ஹியூஜ் ரெஸ்பெக்ட் கொடுக்கதா போறோம். அது எப்பவுமே அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கதா போகுது, ஓகேங்களா? ஆனா திஸ் இஸ் த டைம் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். ஒரு புது WTC சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. சோ கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நோக்கி போறாரு. கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஒரு டீம் பில்ட் பண்றதுக்கு, புரியுதா உங்களுக்கு? சோ எப்படி இந்த மாதிரி ஒரு ரோக்கோ ஒரு காம்பினேஷன் ஃபார்ம் ஆச்சோ, இதே மாதிரி பிளேயர்ஸும் நாளைக்கு ஃபியூச்சர்ல வருவாங்க. சோ நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸே நம்ம அதிகமா ஹேட் பண்ணக்கூடாதுன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ வருங்காலம் நல்லா வரணும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா இந்தியனா உங்களுக்கு அது இருக்கும்னு நினைக்கிறேன்.